ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கான பாட்காஸ்ட்டில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாட்காஸ்ட்டில் இது ஒரு டிரைவிங் கான்வர்சேஷனாக இருக்க போது. என்னென்னா பிடிஐ செக். ஒரு யூஸ்டு கார் ஆகட்டும், நியூ கார் ஆகட்டும், என்னென்ன விஷயங்களை நம்ம கார் வாங்குறதுக்கு முன்னாடி பிடிஐயாக செக் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்காஸ்ட் ஏன் இப்போ டிரைவிங் டைமில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக் நம்ம வீடியோஸ் போடல. நான் லாஸ்ட் வீக்கே இந்த பாட்காஸ்ட்காக செட்டப்லாம் ஸ்டுடியோ ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக சென்னை போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போவும் நான் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஷூட்காக மதுரை போயிட்டுருக்கேன். சரி, இதை சொல்லுவோம், ஏன்னா இது நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்ட விஷயந்தான். பிடிஐ செக் நம்ம இந்த யூஸ்டு காருக்கு 2-3 தடவை கூட சொல்லியிருப்போம் எல்லா வீடியோலையும் என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு நியூ காருக்கும் பிடிஐ செக் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு நியூ கார்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா யூஸ்டு கார்ஸுக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே நிறைய தடவை அதை நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இந்த தடவை நம்ம நியூ காருக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு புது கார் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷோரூம்லேருந்து எடுக்க போகிறீங்க, பிடிஐ செக் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காரை ஷோரூம் சைட்லேருந்து வாஷ் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும், கழுவி. ஸோ அவங்க கழுவி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு வெயிலான இடத்துல நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு பேனல்ஸ் டு பேனல்ஸ் உங்களுக்கு பெயிண்ட் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கான்றதை பார்க்கணும். புது காரில் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஏதாவது ஒரு யார்டில் இறங்கும் போது ஏதாவது அடிபட்டிருந்தாலோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு பெயிண்ட் சேஞ்சஸ் இருக்கான்றதை பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம், வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி தான் நீங்கள் பிடிஐ செக் பண்ணணும். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த வெஹிக்கிள் உங்களோட தான். ஆர்சி புக்கில் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்லாம் கொடுத்து வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வெஹிக்கிள் உங்களோட தான். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு வெஹிக்கிளை பார்த்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கிடச்சின்னா அதில் தான் இந்த பிடிஐ செக் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி பெயிண்ட்ஸ் பார்த்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேனல்ஸோட ஒவ்வொரு கேப்பு. இப்போ பேனட்லேருந்து வீல் ஆர்ச்சுக்கு வரக்கூடிய கேப்பு, இந்த ஃபெண்டருக்கு வரக்கூடிய கேப்பு, ஏ பில்லர், பி பில்லர், டோருக்கு வரக்கூடிய கேப்பெல்லாம் ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும், ஒரே ஈவனில் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் இன்ஜின் நம்பர் அண்ட் சேஸ் நம்பர் முக்கியமாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் தான் அகெயின் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி வருதான்றதுக்காக அந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ இன்ஜின் சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அன்வான்டாக நாய்ஸ் வருதா, இல்லை வைப்ரேஷன்ஸ் இருக்கா, ஆயில் எதாவது லீக் ஆகிருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பிடிஐயில் செக் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபுல்லாக ஓவராலாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். பெயிண்ட்டு, அந்த ஸ்பேசஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அது எல்லாமே காரை சுற்றி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2026 ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் அப்படின்னு, 2026 மாடல் வெஹிக்கிள் அப்படின்னா உங்களுக்கு டயர்ஸுமே 2026 மேனுஃபேக்சர் டயரான்றதை செக் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் டயர்ஸ் மாறி வரத்துக்கு ஃபியூ சான்சஸ் இருக்குது. நம்ம எதையும் விட வேணாமேன்றதுக்காக சொல்கிறேன். மோஸ்ட்லி வராது, இருந்தாலும் ஃபியூ சான்சஸ் இருக்கும். 4 டயருமே ஈவன் அந்த 2026 மேனுஃபேக்சர் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்களா, அதே மாதிரி 5 டயருமே சேம் பேட்டர்னில் தான் இருக்கா. ஏன்னா இப்போ எம்ஆர்எஃப்ல ஒரு பேட்டர்ன் வரும், அப்போலோவில் ஒரு பேட்டர்ன் வரும். ஸோ 5 டயருமே ஒரே பிராண்டில் இருக்கா, அதே மாதிரி அந்த ஒரே பிராண்டும் சேம் பேட்டர்னில் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லைன்னா ஷோரூம்லேயோ இல்லை இதுலேயோ அந்த ஸ்டெப்னியை கழட்டி மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த விஷயங்களை நீங்கள் பிடிஐயில் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். டயரோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி அது ரன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி நம்மளோட ஓடோமீட்டரில் உங்களுக்கு பிலோ 100 கிலோமீட்டர்ஸ் தான் வெஹிக்கிள் ட்ரிவன் ஆகிருக்கணும். 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வண்டி ஓடி இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கேட்கலாம், ஏன் அந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் சம் கேசஸ் என்னென்னா, நான் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு இல்லை ஏதாவது கிராம பகுதியில் இருந்தால் தஞ்சாவூர் தான் மெயின் ஷோரூமாக இருக்கும். யார்ட்லேருந்து வரக்கூடிய யார்டு பார்த்திங்கன்னா தஞ்சாவூராக தான் இருக்கும். அங்கேருந்து ஷோரூம் அங்கே இருக்கக்கூடிய ஹப் ஷோரூம்க்கு எப்படி பண்ணுவாங்கன்னா, வெஹிக்கிளை ஓட்டிட்டு தான் வருவாங்க. அது உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணி வருவோம், 50 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணி வருவோம்னு சொல்லிட்டு. இன்னொரு ரேர் கேஸில் என்ன ஆகுன்னா, நீங்கள் ஒரு சென்னையில் தான் அந்த வண்டி இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கலர், ஒரு ஸ்பெசிஃபிக்கான மாடல் கேட்குறீங்க, அது எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, சென்னையில் தான் இருக்குது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் உங்ககிட்ட சொல்லுவாங்க, பை ரோடாக தான் அந்த வெஹிக்கிளை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்படி வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே டெம்பரரி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த கிலோமீட்டர்ஸ் அங்கே ரன் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து எலக்ட்ரிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு, எல்லா லைட்ஸுமே, இண்டிகேட்டர்ஸு, எல்லா இதுவுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஒவ்வொரு சுவிட்சையுமே போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த மியூசிக் சிஸ்டமில் கொடுத்துருக்க அப்ளிகேஷன்ஸ், அதாவது அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒழுங்காக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி எஃப்எம் ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கரெக்டாக கனெக்டிவிட்டி ஆகுதா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி ஆகுதா, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி ஆகுதா, மேப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா. இந்த கார்னர் இது பார்த்தீங்கன்னா நம்ம லைட் போட்டோன்னா டார்க்காக மாறிடும், அதெல்லாமே ஒர்க் ஆகுதா. இந்த கார்னர் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் க்ளோ ஆகும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி உள்ளே என்ட்ரு ஆகி ஏசி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா. அதே மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அப்படின்னா, ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மோட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா. காலில் அடித்தா காலில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா. அங்கே வந்து நம்ம இதில் விண்ட்ஷீல்டு அந்த இதில் வந்து கரெக்டாக ஏர் வெண்ட்டில் ஒர்க் ஆகுதான்றது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் இதில் இருக்கக்கூடிய எல்லா மோட்ஸுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி இந்த கண்ட்ரோலர்ஸ், நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோலர்ஸில் இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் மோஸ்ட்லி நம்ம செக் பண்ண முடியாது. பட் இந்த வால்யூம் கண்ட்ரோல், மியூட்டு, இந்த வாய்ஸ், இது கமாண்டு எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்பல்சர் பார்க்கணும். ஸோ அப்பல்சரில் இந்த எட்ஜோட கார்னரில் ஏதாவது கை வச்ச அழுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். இதெல்லாமே வந்து ஃபுல் அப்பல்சர், சீட்டு, டேஷ்போர்டு, அதில் ஏதாவது கரைகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அதே மாதிரி பேனல்ஸ் கேப்ஸ், இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேனல்ஸ் கேப்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக அந்த கேப் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகுதா அப்படின்றது ஈவனாக இருக்கணும். அந்த கேப் ஒரு பக்கெட்டு தூக்கி இறக்கி இருந்த மாதிரி இருந்தால் மேபி அந்த பேனலை கழட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நடந்திருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணணும். இதுதான் ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்குமே நம்ம செக் பண்ணணும். எங்கேயாவது துருக்கரைகள் இருக்கா, சீட் பெல்ட்ஸில் ஏதாவது அழுக்கு இருக்கா, சீட் பெல்ட்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபுல் சீட் பெல்ட்டையும் இழுத்து அது உங்களுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லா இதுக்குமே, எல்லா சீட்ஸுக்குமே சீட் பெல்ட்ஸை ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக இழுத்திங்கன்னா வரும். அது ஃபுல்லாக இழுத்து லாக் ஆகுதா, அதை ஒரு தடவை இந்த இப்படி இழுத்திங்கன்னா இப்போ லாக் ஆனிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி லாக் ஆகுதா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இதில் செக் பண்ணுறது. அதே மாதிரி மெடிக்கல் கிட்டு, ஸ்பேர் ஜாக்கி, லிவரு, டூல்ஸு, ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்களா, அதெல்லாமே ப்ராப்பராக. மேபி நீங்கள் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி போனீங்கன்னா அது கவரில் இருக்கும். நீங்கள் டெலிவரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு அந்த வீலில் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு டேஞ்சர், அந்த ரிஃப்ளெக்டர், இந்த கோன் மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுங்களா, முக்கோணமாக. ஸோ அது இருக்கா, அதெல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். இதெல்லாமே வெஹிக்கிளோடையே வரக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் நம்ம இன்ஜினில் நோட் பண்ணிக்கலாம். நம்ம ரைட் சைட் டிரைவர் சீட் டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பிளேட் மாதிரி அடித்து அந்த பிளேட்லேயுமே இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ரன்னிங் போர்டு சொல்லுவாங்க தெரியுங்களா, அடியில். ஸோ இந்த ரன்னிங் போர்டில் ஏதாவது கல் ஏற்றி இறக்கும் போது ஏதாவது டென்ட்டாக இருக்கான்றத நம்ம ஒரு தடவை ஓவராலாக குடிஞ்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகுதா, மேபி ஷோரூம் அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குட்டி டிரைவ் போய் பிரேக்கெல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே தான் இந்த பிடிஐ செக்கில் வரும். ஒரு நியூ காருக்கு செக் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லா விஷயங்களுமே அடங்கும். இது ஷோரூம்லேயே செய்வாங்க. இல்லைனாலுமே என்னதான் ஷோரூமில் செக் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கணும்ல. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியலையே, இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணாங்களான்றது தெரியலையேன்ற போது இந்த விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கரைங்க, சன்ரூஃப்லாம் இருக்குன்னா அந்த சன்ரூஃப் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அந்த சன்ரூஃபில் வந்து ஒரு இந்த மாதிரியான அப்பல்சரில் வந்து கரெக்டாக போய் ஃபிட் ஆகுதா, ஏர் நாய்ஸ் எதாவது கேட்குதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேளுங்க. அதே மாதிரி இந்த எல்லா மிரர்ஸுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா. அந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்லேயே சொல்கிறேன், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாமே
ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா ஒர்க் ஆகுதான்றதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செக் பண்ணிக்கணும். இதுதான் நியூ காரில் பிடிஐ செக் பண்ணுறது. யூஸ்டு கார் நம்ம எப்போவுமே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். யூஸ்டு காரில் இப்போ நம்ம அந்த சொன்ன அந்த ஸ்டெயின் மீன்லாம் விட்டுருங்க, அது மேபி நடந்திருக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே டயர்ஸை பாருங்கள். இப்போ 1 வருஷம் பழைய மாடல் வண்டின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனுஃபேக்சரில் வந்த டயர் தான் போட்டிருக்காங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். மேபி டயர் சேஞ்ச் பண்ணும் போது இந்த பழைய டயர் வாங்கி போடுறதுக்குமே சான்ஸ் இருக்குது. அப்படி இயர் முடிஞ்ச டயராக இருந்தால் அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆக்சிடென்டல் டேமேஜ் ஆகிருக்கான்றதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பேனட்டு, டோரு, பெயிண்ட்லாம் சேஞ்ச் ஆகிருக்கா, பேனட்டில் அந்த சீலிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சீலிங்லாம் ப்ராப்பராக இருக்கா, இன்ஜினில் வேறு ஏதாவது நாய்ஸ் வருதா, ஸ்மோக் டீசல் வெஹிக்கிளில் வரக்கூடிய ஸ்மோக் பிளாக் ஸ்மோக் தான் வருதா, இல்லை ஒயிட் ஸ்மோக் எதாவது கக்குதா, இல்லை பெட்ரோல் வெஹிக்கிளில் ஏதாவது பிளாக் ஸ்மோக்கோ ஒயிட் ஸ்மோக்கோ வருதா, ஆயில் அதிகமாக சாப்பிடுதா, ஆயிலோட லெவலு, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு யூஸ்டு காரை வாங்கும் போது செக் பண்ணணுங்க. ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்கிறது தான், பேப்பர் செக் பண்ணிக்கோங்க, எத்தனை ஓனர்ஷிப் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க, ஃபைன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க. இதுவும் பிடிஐயில் அடங்கும். அந்த வெஹிக்கிளுக்கு ஃபைன் ஏதாவது இருக்கா, செலான் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய டெல்லி கார்ஸ் ரீரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ டெல்லி கார்ஸாக இருந்துச்சு, உதாரணத்துக்கு ஒரு இனோவா டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குன்ற பட்சத்தில் ரொம்ப விலை கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட்டு ஓனர் இல்லை செகண்ட் ஓனர் டெல்லியாக இருக்கும். அங்கேருந்து சீப்பாக எடுத்துகிட்டு டிஎனுக்கு மாற்றி சேல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அது உங்களோட ஆர்சி புக்லேயே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்கிறேன். நான் லாங் ஃபார்மேட்டாக பேசணும்னு சொல்லி நான் விரும்பலை. இந்த விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியலாம். எனக்கு கேட்ட கொஞ்சம் பேராக இருந்தாலும் நான் உங்களை மதித்து இந்த வீடியோ பண்ணணுன்றதுக்காக தான் நான் வீடியோ பேசியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல் யூஸ்டு கார் கனெக்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.